ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ரைடர் சூர்யா. ஸோ பயங்கரமாக வெயில் அடிக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இது என்ன டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆக போகுதுங்க. ஸோ 1:51 ஆகுது. என்னோடய செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கெலாம் வெயில் பயங்கரமாக இருந்துச்சு. சரி, கொஞ்சம் வெயில் தாழ்ந்த பிறகு போகலான்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணேன். ஆனால் வெயில் தாடுற மாதிரி இல்லை, இங்கே தாராது. ஏன்னா 3-4 மணி வரைக்கும்னாலும் ஒரே மாதிரி தான் அந்த கிளைமேட் இருக்கும். சில் வெயில் அடிக்கிறது. ஸோ கிளம்புவோம். ஸோ நிறைய பேர் போகல, ரூமில் தான் இருக்காங்க. ஏன்னா யாருமே இந்த வெயில் டைமில் போகிறது கிடையாது. எல்லாம் கொஞ்சம் லேட்டாக வருவாங்க நைட்டு. ஆனால் நம்மளுக்கு இப்போ நைட்டு கொஞ்சம் ப்ராப்பராக ஸ்லீப் பண்ண பழகிட்டு இருக்கோம். ஒரு 12:30க்காவது தூங்குற மாதிரி பழகிட்டு இருக்கோம். அதனால் கொஞ்சம் நோட்டி வந்துடுவோம். பயங்கர வெயிலாக இருக்குங்க, முடியல. என்ன இந்த பிரச்சனை எல்லா வாட்டையும் இருக்குங்க. காலையில் வண்டி எடுக்கும்போது இந்த பிரச்சனை இருக்கு. அது ரொம்ப நேரம் சென்ட்ரல் ஸ்டாண்ட்லேயே போட்டிருக்குமா, 2வது வெயில் அடிச்சு கேஸ் ஃபார்ம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் டேங்க்ல. இல்லை பெட்ரோல் இல்லையா? பெட்ரோல் இருக்குமே. இது பெட்ரோல் இல்லை, இது தண்ணி, வண்டி கழுவுன தண்ணி. அந்த டேங்கை திறந்துட்டு அந்த உள்ள இருக்க அந்த கேஸை வெளியே அனுப்புனாலே வண்டி ஸ்டார்ட் ஆன மாதிரி ஆயிடுது. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஸோ இப்போ தான் லாகின் பண்ணோன்னே இந்த டீப் ஃப்ரை ஆர்டர் வந்துருச்சு. இந்த டீப் ஃப்ரைலாம் மறக்க முடியாத ஒரு சம்பவம்லாம் நிறைய இருக்குங்க. இந்த சம்மர் சீசன்னா மட்டும்தான் மெஜாரிட்டி. நான் எப்படி சொல்ல, நான் 2 வருஷமாகவே இந்த லொக்கேஷனில், இந்த சம்மர் டைம்னா இந்த லொக்கேஷனில் தான் லாகின் பண்ணுவேன். சரிங்களா? அது எனக்கு என்னன்னு தெரில. இந்த வின்டர் சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா ரூமில் வச்சு லாகின் பண்ணுவேன். சம்மர் சீசனில் எப்போவுமே இந்த யார்மூக்கு இந்த லைனில் தான் லாகின் பண்ணுவேன். எப்போவுமே இந்த ஹைவேக்கு அந்த பக்கம் அந்த டீப் ஃப்ரை அடிப்பான். நீங்கள் 2 வருஷம் என்னோட பழைய விளாக்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இப்படி தான் இருக்கும். அந்த பக்கம் வந்து ஆர்டர் அடிப்பான். நான் இங்கேருந்து அப்படி மேலே ஏறிடுவேன். சில நேரம் மேலே ஏறி அப்படியே அங்கெல்லாம் யூட்டன் போட்டு வந்துடுவேன். இல்லையா இப்படி கீழோடி போய் யூட்டன் போட்டு போவேன். இன்றைக்கும் அதேமாதிரி லாகின் பண்ணேன், கரெக்டாக ஒரு ஆர்டர் அடிச்சிட்டான் டீப் ஃப்ரை. இதுதான் செகண்ட் ஆர்டரு. ஸோ உட்காந்துருந்தேன், ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. சரிங்களா? என்னென்னா மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது 4 மணிக்கு பிறகு அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஆனால் இந்த வானத்தை பார்த்தா அப்படி தெரியலங்க. சிவில் டிபார்ட்மெண்ட்லேருந்து அனுப்பிவிட்ருந்தாங்க, மெசேஜ் அனுப்பிவிட்ருக்காங்க, இது மழை இருக்கும் அப்படிங்கு. ஆனால் இங்கே மழைக்கான வாய்ப்பும் இல்லை, சாத்தியக்கூறும் இல்லை. சரி, என்ன பண்ண, 4 மணிக்கு இப்போ மணி கரெக்டாக 3 மணி. எப்போனாலும் எதுனாலும் ஆகலாம். மழை வந்துச்சுன்னா சம்முன்னு ரூமில் போயிட்டு ரெண்டு படம் இருக்கு. ஒன்று ஒரு படம், அந்த படத்தை நம்ம சொன்னால் பிரச்சனை ஆயிரும். அப்படி ஒரு படம் ஒன்று இருக்கு, அது லிங்க் வந்துருந்து டெலிகிராமில். ஸோ அப்படி ஒரு படத்தை நேரத்தை டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா எப்போனாலும் அந்த லிங்க் போயிடும் அப்படிங்கிறதுனால. அப்புறம் இது நம்ம LIK, அது 2 படம் இருக்கு. அந்த 2 படத்தை உட்காந்து பார்த்துருவேன். டைம் பார்த்தீங்கன்னா 3:34 ஆகுது. எப்படி இருந்த வானம் இப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்க. 3 மணிக்கு நான் கரெக்டாக ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். கொஞ்சம் இதுக்கு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 3 மணிக்கு வெளுத்து வாங்கிட்டு இருந்துச்சு. இப்போ அரை மணி நேரம் ஆகுது, கரெக்டாக 3:35 ஆகுது. நான் 3:05க்கு நான் காமிச்சேன், இப்போ 3:35 ஆகுது. அதே வருங்க, சூரியனை மறைச்சிட்டு மேகம் அப்படியே இருளாகிட்டு இருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லாகவே இருட்டாக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா அபிப்ரோ நிற்காரு. அதனாலே சந்தோஷம் தான். இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, அந்த கிளைமேட் மாறிடுச்சு. சில்லுன்னு ஆகிட்டு, கையில் இப்போ சில்லுன்னு ஆகிட்டு. அந்த மேகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக கருப்பு கலரில் ஆகிட்டு இருக்கு.
ஏன்னா இன்னைக்கு நைட் 9 மணி வரைக்கும் மழை இருக்குது, அதுவும் 60% வாய்ப்புகள் இருக்குது. இங்கெல்லாம் 10% இருந்தாலே மழை பெய்யும். அப்படி மழை பெஞ்சாலே எங்களுக்கு லீவு தான். ஏன்னா ரோடு ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும், வழுக்கும். நம்ம இப்படி பிரேக் அடிக்கணும்னு வைங்க, அப்படியே பின் டயர் அப்படியே வலிக்கிட்டு போய் தான் நிப்பாட்டும். எந்த இதில் போய் ஆப்ஜெக்டில் போய் இடிச்சிட்டு தான் நிப்பாட்ட முடியும். மெஜாரிட்டி அப்படி தான் நிப்பாட்டுவாங்க. நாங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நானே நான் வந்து முதல் வருஷம் விழுந்திருக்கேன், 2வது வருஷம் மலையில் விழுந்திருக்கேன், இது 3வது இப்போ விழுந்திருக்கோம். அதான் விழுறதுலாம் சாதாரணம், விழுந்தே கிடக்கிறது தான் தப்பு. எரிஞ்சிடணும் இல்லைடா அவ்வளோதான். ஏன்னா நம்ம வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க, நான் கீழே ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து அதுலேருந்து டக்குன்னு எப்படி சொல்ல ஒரு 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 செகண்ட் நாள் யோசிச்சு நின்னேன்னா முடிச்சிருப்பாங்க. அன்றைக்கி என்ன சோழி முடிஞ்சிருக்கும். ஆனால் விழுந்த உடனே எஞ்சி நான் கரைக்கு வந்திருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் இருக்கும். நம்மளோட மோஸ்ட் வியூ வந்து அதுதான். இல்லை அது இல்லை, 2வது வியூ. ஏன்னா மோஸ்ட் வியூ வந்து வியூவபிள் வீடியோ வந்து இருக்குது நம்மக்கிட்ட ஆல்ரெடி. அது ஒரு நல்ல வியூ தான், நல்ல வியூஸ் போயிருக்கும். 8 மில்லியன் வியூஸ் போயிருக்கும். அந்த ஒரு செகண்டோட வேல்யூ நான் அன்னைக்கு பார்த்துருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கிளவராக லவுட் ஓடி இருப்பேன். பெரிய சம்பவம். நம்ம எத்தனை மணிக்கு ரூம்லேருந்து கிளம்புனோம்? 2 மணிக்கு ரூம்லேருந்து கிளம்புனோம். 3 மணிக்கு நான் உங்களுக்கு காமிச்சேன், பயங்கர வெயிலாக இருந்துச்சு. சரிங்களா, ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். வெறும் கையை வச்சு இந்த லென்ஸை துடைக்கிறது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா தூசி லென்ஸில் ஒட்டும்போது நம்ம கை வச்சு இது பண்ணும்போது சின்னதாக ஸ்க்ராட்ச் விழுந்துருமோன்னு ஒரு பயம் தான். எப்படி இருக்குது பாருங்க. அந்த சூரியன் மறைஞ்சிருச்சு, சூரியனை மறைச்சிருச்சு. ஃபுல்லாக எங்கேருந்தோ தூசியை காற்றுல கொண்டு வந்துருச்சு, புழுதி காற்று கொண்டு வந்துருச்சு. மழை பெய்யுது, ஒரு துளி உழுது. ஆனால் எனக்கு கொஞ்ச நேரத்தில் எப்படியும் மழை பெய்யும்போது எப்படி இருக்கும்னா, இந்த தூசியில் தண்ணி பட்டா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி அழுக்கான மாதிரி இருக்குது, அழுக்கு தண்ணி மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இப்போ மழை பெய்ய போகுது. ஏன்னா இப்போ தூசியும் வருதா, மழை வரும்போது தூசியும் தண்ணியும் சேர்ந்து நம்ம மேலே படும்போது அவ்வளோதான், குப்பை மாதிரி ஆக போகிறேன் எனக்கு கொஞ்ச நேரத்தில். ஆனால் நல்லா சில்லுன்னு இருக்கு. நான் ரூம்லேருந்து வரும்போது உங்களுக்கு தெரியும், நான் சொன்னேன் பயங்கர வெக்கையாக இருக்குது, ஹீட்டாக இருக்குது அப்படின்னு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல செய்தி ஒன்று என்னென்னா, சும்மா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் தம்ரான்னு ஒரு அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 6000 ரியாலுக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஃப்ரீ உங்களுக்கு அப்படின்னு சொல்லிச்சு. நம்ம 6000 ரியால் வரைக்கும் யோசிச்சு பண்ணுறாங்கன்னா, அது இல்லாமல் டைமிங் வேறு கொடுத்துருந்தது, இவ்வளோ டைமிங்குள்ளே அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி முடிக்கணும்னு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சில பல ஐட்டங்களை பர்ச்சேஸ் போட்டேன். ஸோ அந்த இதை நம்ம வாங்கணுன்னா, அந்த ஐட்டத்தெல்லாம் வாங்கணும் அப்படின்னா 2 ஐட்டம் காசு கொடுத்து தான் வாங்கணும்னு சொல்லி போட்டிருந்து. சரிங்களா, ஸோ 33 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த 33 ரூபாய்க்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு கார்டில் காசு இல்லை. இது கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, ஒன்லி காசு கார்டில் தான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணுற மாதிரி இருக்கும், கார்டில் பேமெண்ட் இல்லை. இப்போ இது ஒரு டெபாசிட் மிஷின் பார்த்து டெபாசிட் பண்ணால் தான் இதை பேமெண்ட் பண்ண முடியும். இது ஒன்று. ஆனால் இதில் நிறைய ஐட்டங்கள் எனக்கு ரொம்ப முக்கியமான ஐட்டங்கள் போட்டிருக்கேன். இது எல்லாமே ரொம்ப பிராண்டட் இருக்காது பெருசாக, ஆனால் எல்லாமே காஸ்ட்லியானது. இந்த 300 ரியால் 365 ரியால் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பொருளாக பார்த்து ஆர்டர் போட்டிருக்கேன். எனக்கு ஷூ ரொம்ப பிடிக்கும். சரிங்களா, ஒரு 3 ஷூ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டை பேக் ரைடர்ஸ் மோஸ்ட்லி போட்டிருப்பாங்க, நான் சொல்கிற ரைடர்ஸ். ஓகே, அந்த பேக் வந்து போட்டிருக்கேன். அப்புறம் இந்த ஹீட்டை சமாளிக்கிறதுக்கு ஒரு குட்டி ஃபேன் மாதிரி ஒன்று போட்டிருந்தேன். நிறைய ஐட்டங்கள் போட்டிருக்கேன். ஸோ வருதா இல்லையான்னு உங்களை பார்ப்போம் போல். நான் அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்படி ஒரு ஆஃபர்ஸ் எவனோ கொடுக்க மாட்டாங்க, கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது வருதா இல்லையா நம்ம செக் பண்ணணும். சார்ஜர் வந்து ப்ராப்ளம் இருக்குங்க. சரிங்களா, பைக்லேயே வந்த சார்ஜரில் தான் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ சில பல நாட்களாக மழை பெய்யறதுனால அந்த சார்ஜரில் பட்டு அது ஒழுங்காக ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அப்போ அதை மாற்ற சொன்னேன், மாற்றலை. நேற்றும் ரொம்ப கஷ்டப்பட்டு நைட்டில் ஒரு 11 மணிக்கெலாம் ரூம் போயிட்டேன். நான் 2 ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை, 2மே சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு ஃபோன் மேப் எதுவும் இல்லாமல் தான் ரூம் போனேன். ஸோ இன்றைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. இந்த ஃபோனில் வந்து ஆல்ரெடி சார்ஜ் இல்லை, சார்ஜ் கம்மியாகிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த ஃபோன்லேருந்து ஹாட்ஸ்பாட் கனெக்ட் இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்களா, ஏன்னா சோசியல் மீடியா அன்லிமிட்டெட் ஃப்ரீங்கிறதுனால நம்ம அதை மெயின் ஃபோனில் போட்டு நம்ம அதில் யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதில் என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னா, ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணுறதுனால இதில் சார்ஜ் காலையில் எப்படி இருந்து இப்போ எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல்லாக மழைங்க, தெரியுதா, ஃபுல்லாக மழை. ஸோ காலையிலேருந்து இதே ரியாத் இதே ரிமால் இப்போ எப்படி இருக்கு பாருங்க, ஃபுல்லாக மழை.